ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால்தான் நிதி கிடைக்கும் என அதிகாரி பேசியதாக ஆடியோ வெளியாகி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மார்ச் 3ஆம் தேதி நடக்கிறது. இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இந்நிலையில் முதல்வரின் நிகழ்ச்சியில் பங்கேற்காவிட்டால் ஊராட்சியில் இருந்து எந்த திட்டமும் வராது என்று மகளிர் திட்ட அலுவலர் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாகியுள்ளது. அதில் முதல்வரின் நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு மகளிர் சுய உதவி குழுவில் இருந்தும் குறைந்தது 10 பேர் பங்கேற்க வேண்டும். இது மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு. முதல்வர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பங்கேற்காவிட்டால் ஊராட்சியில் இருந்து எந்த திட்டமும் வராது. நிகழ்ச்சிக்கு வராதவர்களுக்கு திட்டம் சார்ந்து எந்த உதவியும் செய்ய முடியாது என மகளிர் திட்ட அலுவலர் பேசியதாக ஆடியோ வெளியாகியுள்ளது. இந்த ஆடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் திட்டங்களால் பயன்பெற்றவர்களாக இருந்தாலும் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு மகளிர் சுய உதவி குழுவினரை கட்டாயப்படுத்தி அழைப்பது எந்த வகையிலும் ஏற்புடையது இல்லை என்று நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவிக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். வர 3ஆம் தேதி திங்கட்கிழமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நாகப்பட்டினத்துக்கு வரதா இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் 1/4/2023 இப்போ வரைக்கும் லோன் வாங்கின குழு எல்லா குழுவில் இருந்தும் 10 பேர் கலந்துக்கணும். 50 பேர் ஒரு பஸ்ஸு விட்டுருக்காங்க. 50 பெனிஃபிஷரி இதில் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு குழுவுலையும் கண்டிப்பாக 10 பேர் கலந்துக்கணும். ஏன்னா மகளிர் திட்டத்திலேருந்து நம்ம எல்லா பயனும் அடைஞ்சிக்கிறோம். இப்போ மகளிர் திட்டத்திலேருந்து 4000 பெனிஃபிஷரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக எல்லா குழுவில் இருந்தும் 10 பேர் கண்டிப்பாக கலந்துக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கணும். நான் வர முடியாது, நீ வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வர்றதுனால நமக்கு எந்த ஒரு அவப்பெயரும் வந்துடக்கூடாது. நம்மளால தான் அப்படி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. கண்டிப்பாக அதுமாரி 1,50,000 சிஃப் வாங்கின குழு கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும். பேங்க் லோன் வாங்கின எல்லாரும் இதில் கலந்துக்கணும். எல்லா குழுவும் எனக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். மெயினாக எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துருங்க. அங்கங்கேயும் நிற்காம ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம பஸ்ஸை வர சொல்லிடலாம். அங்கே பாதி பேர் இங்கே பாதி பேர்லாம் கிடையாது. காலையில் 7 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு பஸ்ஸு வந்துடும். காலைல டிஃபன் இங்கே 7 மணிக்கு கொடுத்து உங்களை அழைச்சிட்டு போகிறது. பஸ்ஸை விட்டு அந்த இடத்துக்கு இறங்கும் போது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு தண்ணி பாட்டிலு, ஜூஸு, பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க ஒரு பையில் வச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு லஞ்சு கொடுத்துருவாங்க. லஞ்சு கொடுக்கும்போது அதுமாரி லஞ்சு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, காலைல டிஃபன் கொடுத்து வாட்டர் பாட்டிலு, இந்த மாதிரி தண்ணி கொடுத்துருவாங்க. திருப்பி எந்த இடத்துல ஏற்றணுமோ அதே இடத்துல திருப்பி கொண்டாந்து உங்களை விட்டுருவோம். இது கலெக்டரோட ஆர்டரு. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வரணும். பஞ்சாயத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், நாங்கள் எந்த பஞ்சாயத்தும் அப்படி சொல்லலை, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நேற்று மீட்டிங்கில். அதனால் யாரும் வரலைங்கிற மாதிரி எதுவும் சொல்லிடக்கூடாது. நமக்கு பஸ்ஸு ஒரு 50 பேர் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். சீரியஸ்னஸை கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து எந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு வராது. ரேட்டிங் பண்ண முடியாது, பேலன்ஸ் ஷீட்டு போட்டு கொடுக்க முடியாது, சிஃப் வாங்கி கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் கலெக்டருக்கு லெட்ரு வச்சுருவோம். சார், இந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு நாங்கள் லெட்ரு வச்சுட்டோம்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் இது பண்ணியே ஆகணும். வேறு வழியே இல்லை. உங்களுக்கு இதான் ஆப்ஷன். ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் பஸ்ஸை வர சொல்லிவிடுவோம். அங்கங்கே போய் ஏற்ற மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு வந்துருங்க. ஒரு இடம் எந்த இடம்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் பஸ் அழைச்சிட்டு வந்துடுவேன். காலைல 7 மணிக்கு வந்துட்டிங்கன்னா காலைல 7 மணிக்கே டிஃபனும் கொடுத்துருவோம். டிஃபன் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். அதனால் நீங்கள் தான் ஒரு இடத்த எனக்கு முடிவு பண்ணி சொல்லணும். இப்போ வரைக்கும் ஒரு 4-5 குழு தான் நீங்கள் ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க. லோன் வாங்கின குழுலாம் சரியாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. தயவு செஞ்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அவசரம்
எமர்ஜென்சி நான் எப்படி நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, எனக்கு குழு வரணும் கண்டிப்பாக. நீங்கள் உள்ளுக்குள்ளே எல்லாம் அவங்க வரமாட்டாங்க, மெயினில் தான் நிற்கணும். மெயினில் நின்னா தான் அவங்க ஏற்றிக்குவாங்க. கொஞ்சம் ரொம்ப தூரம்னா போக மாட்டாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே போடுறது முக்கியம் இல்லை, கண்டிப்பாக வரணும். 2வது 7 மணிங்கிறதுனால தான் கொஞ்சம் நாங்கள் இவ்வளவு க சொல்ல வேண்டியது இருக்குது. 7 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக 7 மணிக்கெல்லாம் நீங்கள் பஸ்ஸுக்கு வந்துடணும். அப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், இப்போ வெயிட் பண்ண சொல்லுங்க, இப்போ தான் ட்ரெஸ் இது பண்ணிட்டு இருக்கோம், அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் முன்னாடியே வந்துடணும். 7 மணி 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. டிஃபன் கொடுத்துருவாங்க. எல்லாருமே குழந்தைங்க இருக்கும், எல்லாருக்குமே வேலை இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க. ஒரு நாள் மட்டும் யாரையாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்க சொல்லுங்க. முன்கூட்டியே எழுந்திருச்சு வீட்டு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பி வாங்க. கொஞ்சம் அன்னைக்கு சீரியஸாக ப்ரெஷர் ஏற்றுறாதீங்க. கொஞ்சம் குழுவெல்லாம் ஓகே போடுறது முக்கியம் இல்லை, கண்டிப்பாக கிளம்பிடணும். இதில் எந்த ஒரு தாமதமும் வந்துடக்கூடாது. காலைல 7 மணிக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக 8 மணிக்கு பஸ்ஸு, 7:30க்கு பஸ் எடுத்துருவாங்க. 7:45 இல்லை 8 மணி, 8 மணிக்கு அங்கே உள்ளே போயிட்டு நமக்கான பாக்ஸுக்குள்ளே நம்ம போய் உட்காந்துக்கணும். ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு பாக்ஸு ஒதுக்கியிருக்காங்க. அதனால் நம்ம பஸ்ஸு நம்பரை பார்த்து அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம 8 மணிக்குள்ளே அங்கே உட்கார வச்சிடணும். 9 மணிக்கெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்துருவாங்க. அதனால் லேட் ஆக்கிடாதீங்க, தயவு செஞ்சு லேட் ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வாங்க. கலெக்டர் ஒவ்வொரு